அடுத்து ஒரு கார் என்னது வித்தியாசம்? ஆனால் நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் கார்ஸ்ல ஒரு தரமான செடான் வெஹிக்கிள் தான் கொண்டு வந்திருக்கிறோம். இது 2015 மாடல், செகண்ட் ஓனர் கண்டிஷன் தான். ஃபோர்டு அஸ்பயர்னா ட்ரெண்ட் பிளஸ் வேரியன்ட், ஒசூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் தான். ஸோ ஒரு டீசல்ல மைலேஜ் கிங்னே சொல்லலாங்கண்ணா. ஒரு செடான் வெஹிக்கிள் நல்ல மைலேஜ் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த செடான் அஸ்பயர் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாங்கண்ணா. ஏன்னா இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20லேருந்து 24 வரையுமே மைலேஜ் கிளைம் பண்ணிக்கலாம். 24? ஆமாங்கண்ணா. 22 கேரண்டியாக கிடைக்குங்கண்ணா மைலேஜ். ஸோ வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், ஏசி வந்துடும், டியூல் ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும்ண்ணா. ஸோ ஒரு மிட் வேரியன்ட் வண்டி தானே. 4 டயரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 80% பட்டன் இருக்கு. வண்டியில் டென்ட் ஸ்க்ராச்சஸோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காதுங்கண்ணா. க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதனால தான் இந்த டாக்டர்ஸ்லாம் இந்த வண்டி அதிகமாக யூஸ் பண்ணுறதாங்க. ஃபோர்டு அஸ்பயர் யூஸ் பண்ணாங்கன்னா தெரியும்ண்ணா. ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டாக இருக்கும், பில் குவாலிட்டியுமே ஜம்முன்னு இருக்குங்கண்ணா. மைலேஜும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்கும் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஆப்ஷனாக இருக்குங்கண்ணா. 2015 மாடல், செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குன்னா, டீசல் மேனுவல் வந்து பார்த்தீங்கன்னா செடான் வெஹிக்கிள். இது 2015 செகண்ட் ஓனருக்குன்னா ஒசூர் ரிஜிஸ்ட்ரேஷன். இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸ்ல 3,69,000 கோட் பண்றேன். ஃபிக்ஸட் பிரைஸ் இல்லைன்னா ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷனும் பண்ணிக்கலாங்கண்ணா. இந்த வண்டிக்கு ஒரு 70,000 டவுன் பேமெண்ட் இருந்தால் ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகேண்ணா. 70,000 தான் போதும். டவுன் பேமெண்ட் 70,000 இருந்ததுன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்க. ஓகே.